2024 Group 4 Answer Key. வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று வந்தாள். ராமன் வந்தான். எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ஓர் அடியில் முதல் 3 4 சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க, இரண்டாம் எழுத்து ஒன்றிவர தொடுப்பது. மேற்கத்துவாய் எதுகை. இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம், அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும். மோனை சொல்லை கண்டறி. நந்தவனம் கண் திறந்தது, நற்றமிழ் பூ எடுத்தது. பண்ணோடு பாட்டிசைத்துப் பார், போற்ற வந்தாயோ நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணத்தை பாடுவதில் சிறந்தவர். தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. பண்புத் தொகை. கவ்யதரிசனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்துள்ளது. தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார் அப்படிங்கிறத கரெக்டு. மரபு பிழையை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் அப்படிங்கிறத வேய்ந்தனர் தான் கரெக்டு. கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. ஓங்கல், ஓசை. எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம், சோர்வு. பிரித்து எழுதுக. நீளுழைப்பு. நீள் கூட்டல் உழைப்பு. படமாட கோவில் பாகுவதற்கு ஒன்று. இதில் பயின்று வரும் மோனை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு 4th ஒரே மாதிரி வர்றதுனால பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். கட்டளை வாக்கியம். தமிழிசை. இலக்கண குறிப்பு தருக. வினைத்தொகை. மல்லிகை சூடினாள். பொருளாகு பெயர். பயனில்லா கலரகத்திற்கு ஒப்பானவர்கள், கல்லாதவர்கள். திருக்குறளின் வழியில் துன்பப்படுவார், நாவை காக்காதவர். நச்சப்படாதவன் செல்வம், நடுவூரில் நச்சு மரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? உவமை அணி. கீழ்க்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல். ஞானக்குரல். கரையேறு இலக்கண குறிப்பு தருக. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர். ஜி.யு. போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை The 400 Songs of War and Wisdom, an Anthology of Poems from Classical Tamil, The புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல். ஹார்ட். கிறிஸ்துவரின் வருகையை அறிவித்த முன்னோடி. அருளப்பன். தேம்பாவணி பாட்டுடை தலைவன் யார்? வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்கள சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியாற் செவ்விதிக் கிளந்து தேர்தல் வேண்டாது உரித்தது தோன்றி புலனென மொழியிற் புலந்தோரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பள்ளு. சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி முகந்தேவ சித்தரே என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபட்டவர் கடுவெளி சித்தர். இந்த கொஷின் நிறையா வாட்டி கேட்டாங்க.
புலமை பெருங்கடல் என அழைக்கப் பெற்றவர். உ.வே. சாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு. வி. கல்யாண சுந்தரனார். தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி எனக் கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு 1969. நாடகக் கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். மஞ்சக்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி இந்த 3. கீழான உப்பளத் தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். கரிப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு. வி. கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சிகளை படமாக காட்டியதற்கான பெயர் செய்திப்படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் சிரவாண பிதுர்பத்தி. இது பொறுத்துக. அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மக்னாஸ்கி. கணனி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஹப்பார்ட் ஹாரன். தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச். இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்பட்டவர் சி. வை. தாமோதரனார். கூற்று 1. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினார். இதில் கூற்று 2 சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்த அல்லூரில் திருவள்ளுவர் தவசாலையை அமைத்தவர் இரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோவில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் இது. ராசசிம்மேசுவரம் கோவில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகர வரிசைப்படுத்துக. இதில் ஃபஸ்ட்டு உயிரெழுத்து. உடுக்கை, கணப்பறை, தவில், நாதஸ்வரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். பொருந்தாத சொல்லைக் கண்டறிக. 6. எண் சம்பந்தப்பட்டது. பிழைத்திருத்தம் செய்க. மயில் அகவும் குயில் கூவும் ஆந்தை அலறும். பிழைத்திருத்தம் செய்க. வாழைப்பழத்தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். வாழைப்பழத் அங்கே இத்து வரும். அப்புறம் ஏழைக்கிழவன் அந்த இடத்துல இத்து வரும். இந்த 2 தான். பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான். திருந்தினான். பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினைத் தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கு பொருளைக் கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. அகர வரிசைப்படுத்துக.
கேழ்வர் சாவலர் நசையி நல்குவர் பொழிக்கும் பொத்து மஞ்சை. தா என்ற வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர். வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டிற்கு சென்றாள். சென்றாள்னோட வேர்ச்சொல் செல். ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ் கர்ப்பம். இந்த சூழ் சுற்று சூழ் சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்கண்டவற்றின் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. 1 3 சரி. வெண்பாவிற்குரிய ஓசை செப்பல். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு நம்பூதனார். காசிக்காண்டம் ஆதிவீரம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ்ச்சொல் புனைவு. கத்துங்குயிலோசை சற்றே வந்து கதிப்படவேணும் பாரதியார். இச்சொற்றொடரில் இடம்பெற்றுள்ள வலுவமைதியை குறிப்பிடுக. மரபு வலுவமைதி. கத்துங்குயிலோசை. மணிமொழிக்கோவை அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல்கள். நான்மணிக்கடிகை முதுமொழி காஞ்சி அசராக்கோவை. 18 இனியவை 40 பாடலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். இவ்வடிவில் பூவையும் என்னும் நாகனவாய் பறவைகளை குறிக்கும். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்குத்தர். பாடைமாக்கள் என அழைக்கப்பட்டவர் பழமொழி பேசும் மக்கள். மணிமேகலை சீத்தலைச் சாத்தனார். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். பெரிய புராணம் சேக்கிழார். திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். முடிகேழு வேந்தர் மூவருக்கு உரியது என அழைக்கப்படும் காப்பியம் சிலப்பதிகாரம். ஓங்கு தண்பனைசூழ் தீப வனத்தை நீத்து ஒருபோதினும். இவ்வடிவில் தீபவனம் என்பது கடம்ப வனம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில்பாட்டு. வழங்கே நீண்டெழுந்த வழுகி ரெங்கே 4 எனத் தொடங்கும் இரட்டரமொழியின் பாடலாசிரியர் கவி காளமேகம். சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றிருக்கிறது. மனோன்மணியின் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். 3 கரெக்டு. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோவில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவலர். படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதல் பாவலர். உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயணன் கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே
என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் 4 அடி உயரத்தில். சரியான பொறுத்துக. அஷ்டபியாசம் எழுத்து பயிற்சி. வித்யபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதள பாத்திரம் தாழை மடல். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மனமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவலர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர். மக்கள் கவிஞர் பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுவர். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயணகவி. தவறான தொடரை தேர்ந்தெடுத்தெழுதுக. இந்தியாவில் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம். தவறு.